ராஜ்கிரண் சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது? இப்போ தானே மேட்டுக்கு வந்துருக்கீங்க, இதை நான் சொல்லியே இருந்தேன். இந்த திரையுலகத்தில் என்னைய கிட்டத்தட்ட 4 வருஷம் தன்னுடைய ஆஃபீஸிலே வச்சு என்னை வாழ வச்சவர் அவர் தான். வச்சுக்கிறேன். இது எப்படின்னா, ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு. இந்த படம் முடிச்சு இந்த கேப் விட்டுருக்கல, முட்டின ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு. அந்த கல்யாணத்துக்கு வரப்போ அந்த கல்யாணத்தை கூட்டி வர பையன் ஒரு பையன். அந்த பையனுக்கு ஃப்ரெண்டு வந்து என் தம்பி. என் தம்பி என்ன பண்ணுறான், எங்கள் அண்ணன் கொஞ்சம் நல்லா ஒரு படத்தை கூட நடிச்சு இருக்காப்புல, நல்லா பேசுவாரியா, எங்கள் அண்ணனை கூட்டி போய் அறிமுகப்படுத்துவியா. என் தம்பி சொன்னோன்னே அவர் என்ன செய்யாரு, தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும் போது அவரை போய் பார்க்குறேன். அந்த கூட்டி போனவன் என் தம்பி சொல்கிறா மாதிரிங்களா, அவர் போய் சொல்கிறார், உள்ள சார் கல்யாணம் முடிச்சு சாயங்காலம் உங்களுக்கு ட்ரெயின், அது வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணால் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு, என் ஃப்ரெண்டோட அண்ணன், அந்த ஒரு ஜாலியாக பேசுவாங்க, கொஞ்சம் பேசுகிறேன். அப்படியே வர சொல்லு அப்படின்னா, உள்ள யாராக இருக்கா, படத்துடைய ராஜ்கிரண் அவர் உட்காந்துருக்காரு, அந்த படத்துடைய வில்லன் உட்காந்துருக்காரு, அந்த படத்துடைய டைரக்டர் உட்காந்துருக்காரு, ஒரு 5 பேர் உள்ள மேனேஜர் உட்காந்து 5 பேர் உட்காந்துருக்காரு. இந்த காலை மத்தியானம் போனோன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயங்காலம் ட்ரெயின் ஏற வரைக்கும் நான் தான் என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக அவர் கூட நடிச்சு காட்டிட்டு இருக்கேன். ஆனால் சான்ஸ் கேட்கல, நடிச்சு கேட்டு அவர் வந்து ட்ரெயினில் ஏற வரைக்கும் முடியும் வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 2 மாதம் அவர் ஞாபகப்படுத்தி கரெக்டாக அவனை போய் கூட்டி வராங்க. கூட்டி வந்து தன்னுடைய ஆஃபீஸில் என்னை வச்சுக்கிட்டு அவர் தான் என்னை பார்த்தாரு. இப்படி வந்து தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு இறந்துட்டாரு. ஏன்னா அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆனவொடனே அடுத்த நிமிஷம் உதயகுமார் கூப்பிட்டுறாரு ஒரு படத்துக்கு. ஆக சினிமாவிலேருந்து வர ஊர்லேருந்து நல்லா தான் அங்கே வரும்போது வேடி சட்டை வந்தால் பேண்ட் சட்டை அம்மனமாலாம் வரல. இங்கே வந்து பார்த்தா வேடி சட்டை வாங்கி கொடுத்தாரு, டவுசர் சட்டை வாங்கி கொடுத்தாங்க, தாளாட்டினாங்க, என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாங்க. அது வேறு. ஆனால் சினிமாவை நம்மளை வந்து தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டினது அவர் தான்.